Hello guys, this is Shelmia. Welcome back to our channel. Okay, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு customized keychain தான் பண்ண போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இந்துஸ்தான் சென்னைக்கு போனேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்துஸ்தானில் வாங்கின ஒரு acrylic keychain. ஸோ இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா நமக்கு கிளியர் லைக் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து நமக்கு அந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதை ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி இருக்கும், பட் கிளாஸ் மாதிரி வெயிட்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ நமக்கு கிளாஸ் விட இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம க்யூட்டான ஒரு கார்ட்டூன் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பியர்னு சொல்லிட்டு ஒரு 3 பியர் இருக்கும் இல்லையா, ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கும், அண்ட் தென் ஒன்று ப்ரௌன் கலர் இருக்கும், ஸோ இன்னொன்று வந்து பாண்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு கார்ட்டூன் இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா க்யூட்டாக வந்து அந்த ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா மிரரில், ஸோ அந்த போஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒயிட் பேப்பரில் அவுட்லைன் ஃபஸ்ட் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து நம்ம அந்த மேலே இருக்கு இல்லையா அக்ரிலிக் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட அந்த அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட அந்த மார்க்கர் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் நார்மல் பேசிக் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்குமே, அந்த பெயிண்டில் நான் பாயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா அந்த மார்க்கர் நீங்கள் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் டக்குன்னு நமக்கு ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 inches தான் இருக்குது, 2x2. ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் கூட நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் ஈஸியான இமேஜாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்ரிலிக் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பாக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடுறது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். லைக் இப்போ பேப்பர்லலாம் வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லேயர் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணாலும் அந்த அக்ரிலிக் ஷீட் மேலே பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா செகண்ட் டைப். ஸோ இது வந்து நம்ம டேர்ன் பண்ணி பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கீச்சனோட பேக் சைடில் பண்ணிவிட்டு நமக்கு டேர்ன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெயிண்டிங் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெர்ட்டில் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து இதில் அவுட்லைன் ட்ரா பண்ணணும், அண்ட் தென் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், அண்ட் தென் லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம பேஸ் கோட்டே மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கொடுப்போம். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக எப்பயுமே அக்ரிலிக் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணுறது தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி அதான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டர்ன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கிளியர் கிளாஸாக அந்த மாதிரி அவுட்லைன் பண்ணாலே வந்து க்யூட்டாக இருக்குல்ல. பட் நம்ம அந்த பெயிண்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் பேசிக் அக்ரிலிக் பெயிண்ட் தான். அண்ட் இந்த அக்ரிலிக் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வாட்டராகவும் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ ரொம்ப திக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணி லைக் அந்த பேஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் வந்து அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த கேப் வந்து தெரியும். ஸோ இன்கேஸ் அந்த கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயிலாம் ஆட் பண்ணிடணும், அண்ட் தென் லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம அந்த பேஸ் லேயர் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாண்டாவோட ஐஸ்லாம் இருக்கும்ல, ஐ கிட்ட வந்து கலர், ஸோ அதெல்லாம் வந்து நான் க்ரே ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாஸ்ட்டில் தான் வந்து நான் அந்த ஃபுல் ஒயிட் இருக்குல்லையா அது கொடுக்குறேன்.
ஸோ இது பேக் சைடில் வந்து நம்ம மேலே பெயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் அது பரவாயில்ல, நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம நிறையா பெயிண்ட் வந்து நீங்கள் ஓவர்லோட் பண்ணாதீங்க, நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் கம்மியான லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட் பண்ண பேஸ் லேயர் வந்து பின்னாடி அந்த கேப்பில் தெரியுது அப்படின்னா நம்ம மாட் போஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து அந்த லேயர் மேலே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது, நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கிராக் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்ட்டில் நீங்கள் பெயிண்ட் ஆட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிராக் மாதிரி வரும். ஸோ நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்தமாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது கிராக்லாம் ஆகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் முடிச்சாச்சு. ஸோ கீழே வந்து நான் குட்டியாக வந்து அந்த ஸ்பாட்டிஃபை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நார்மல் மார்க்கரை யூஸ் பண்ணியிருப்பேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து லேயர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நார்மல் மார்க்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இன்கேஸ் நம்ம மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மார்க்கர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது இது வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் அவுட்லைனுக்கு வந்து இந்த மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மற்றபடி வந்து இந்த அக்ரிலிக் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பென் வேணால் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஈஸியாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கும். பட் நம்ம லேயர் ஆட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் பின்னாடி வந்து பிளாக் கலர் கொடுத்துருப்பேன் ஃபுல்லாக அக்ரிலிக்கு. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் பின்னாடி வந்து நம்ம அது டார்க் ஷேட் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும், லைக் அந்த கேப்லாம் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அதை ஃபுல்லாக வந்து பிளாக் வந்து சீல் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீச்செயின்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த கீச்செயின் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டேர் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக சீல் பண்ணணும்னா ரெசின் யூஸ் பண்ணி நம்ம சீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் மாட் பாட்ச் இல்லைனா வந்து ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, ஃபிக்ஸேஷன் ஸ்ப்ரே, ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னையோட வீடியோவோட எண்ட் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அவர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you next video. Take it and bye bye.